ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் பேக் டு மை சேனல் தியாவும் நானும். இன்னைக்கு டீ ஒரு சூப்பரான டீ எப்படி போட போகிறோன்றதை தான் பார்க்க போகிறோம். என்னங்க டீக்கெல்லாம் வீடியோ போடுறீங்களே அப்படின்னு கேட்காதீங்க. டீ போடுறதுமே ஒரு கலை தாங்க. ஏன்னா எல்லாரும் போடுற டீயும் நமக்கு பிடிக்காது. நம்மள நிறைய பேருக்கு ஒரு சில பேர் போட்டால் தான் ரொம்ப பிடிக்கும், நல்லா இருக்கும்னு சொல்லுவோம். ஸோ அப்படிப்பட்ட டீ எப்படி எந்த ரேஷியோவில் போடலான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா 1.5 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேங்க. குட்டி ஸ்பூனில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நான் டீ தூள் போட்டுக்கிறேன். அதே மாதிரி நம்ம தேர்ந்தெடுக்கிற டீ தூள்லேயும் விஷயம் இருக்குங்க. இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா ரேஷன் டீ தூள், அதுக்கப்புறம் கடை டீ தூள் 2த்தையுமே சம அளவு கலந்து தான் வச்சுருப்போம். அதுக்கப்புறம் அதில் ஒரு சின்ன துண்டு இஞ்சி தட்டி போட்டுக்கிறேன். அந்த டீ தூள் போட்டதுக்கப்புறமா அது ரெண்டும் நல்லா கொதிச்சு வரும்போது சர்க்கரை போட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் நீங்கள் சர்க்கரை போட்டால் தான் டீக்கு நல்ல கலர் கொடுக்கும். நீங்கள் சர்க்கரை போடாமல் பாலெல்லாம் ஊற்றிட்டு லாஸ்ட்டாக போட்டிங்கன்னா அவ்வளோ கலர் கொடுக்காதுங்க. இப்போ பாருங்கள், கொதி வர எவ்வளோ கலராக இருக்குது. அந்த டீ தூளோட எசன்ஸ், அந்த சுகரோட அந்த இது எல்லாமே சூப்பராக அதில் இறங்கியிருக்கும். இப்போ நீங்கள் காய்ச்சி ஆற வச்ச பால் ஒரு 1.5 கிளாஸ் அளவுக்கு ஊற்றுங்க. இல்லை காய்ச்சி சூடாக இருந்தாலும் அப்படியே ஊற்றலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இது ரெண்டும் சேர்ந்து ஒரு கொதி வரட்டும், அப்புறம் நமக்கு டீ ரெடி ஆயிரும். இப்போ இஞ்சி இல்லாமல் ஏலக்காய் போடுறீங்கன்னா பால் ஊற்றுறீங்க பார்த்தீங்களா, அப்போ தட்டி போட்டுக்கோங்க. ஸோ ரொம்பவே எவ்வளோ கலராக இருக்குது பாருங்கள். இத்தனைக்கும் நான் கடையில் வாங்கின டீ தூள் போடலங்க, ரேஷன் டீ தூள் நான் சொல்லியிருக்கேன்ல ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி தான் போட்டிருக்கோம். எவ்வளோ கலராக இருக்குது பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நம்ம டீ போடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த டேஸ்ட் நம்ம நாக்குலேயே அப்படியே ரொம்ப நேரத்துக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அவ்வளோதான், எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இதை நம்ம குடிக்கும்போது அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இது டீ லவர்ஸ்க்கு மட்டும்தான் புரியும். காஃபி டீ அளவுக்கு இருக்குமா அப்படின்னு கேட்டால் எங்களுக்கு காஃபி அவ்வளோவா பிடிக்காது, டீ தான் பிடிக்கும். ஸோ இந்த மாதிரி ஈவினிங் டைம், அதுவும் இந்த கிளைமேட், இந்த மே மாதத்தில் இப்படி ஒரு கிளைமேட் நம்ம எதிர்பார்த்துருக்க மாட்டோம். இப்போ இந்த மாதிரி டீ போட்டு வீட்டில் சுட்ட போண்டாவோ பஜ்ஜியோ வச்சு, இல்லை பட்டர் பிஸ்கெட் வச்சு கூட சாப்பிட்டு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் என்னோட சேனல்.